வாலிபர் ஐக்கியம் சார்பாக வந்திருக்கிற யாவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏஐ இங்கே தான் இருக்காங்களா? ஏஐனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. அவங்க இங்கே தான் இருக்காங்க. இஸ் இட் தேர் ஆர் நாட்? இருக்காங்களா இல்லையான்றது இது முடிக்கிறதுக்குள்ளே நீங்களே சொல்லிடுவீங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ நவீன காலத்தில் ஏஐ டெக்னாலஜி 5th ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டருக்குள்ளே நமக்கு வந்துட்டோம். நம்ம கையில் சில காரியங்கள் டீஃபால்ட்டாகவே கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றிய விழிப்புணர்வு நான் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ செயற்கை நுண்ணறிவு ஆல்ரெடி நம்ம பாஸ்டர்ஸ் மெசேஜ் நம்மளை ஒரு டைம் கூட எடுத்திருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, மிமிக் த ஹியூமன் பிரெயின், சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் பிரெயின். அதாவது மனிதனை போல ஒரு இயந்திரம் எப்படி இயங்க வைக்கிறதுக்கு நவீன டெக்னாலஜிஸ் என்ன பண்ண போகிறாங்க, அதில் என்னென்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நம்மளுக்கு வரப்போகிற ஆபத்துகள் என்ன அப்படின்றத உங்ககிட்ட நான் பேச போகிறேன். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இருக்கிற உடம்போட பார்ட்ஸ் ஆஃப் பாடியில் பிரெயின் தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு எல்லா டிசிஷனும் எடுக்கிறதுக்கும், எல்லா முடிவுகளை எடுக்கிறதுக்கும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கறதுக்கும் என்னது, நம்ம பிரெயின் தான் இம்பார்ட்டன்ட். அது எப்படி வேலை செய்யுதுன்றதை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படியா இன்ஸ்ட்ரக்ஷன், என்னென்ன காரியங்களை என்னென்ன கமாண்ட் பண்ணுதுன்னு இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. ஸோ அந்த இதை ஒவ்வொன்றா லிட்டில் பிட்டா சர்ச் அதை இன்வென்ட் பண்ணி அந்த காரியத்தை ஒரு மிஷினுக்கு கொடுத்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்க ஹியூமனோட பிரெயினை மிமிக் பண்ணி ஒரு இயந்திரத்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீ யோசிச்சு பாருங்க. ஸோ நம்மளுக்கு சில காரியங்கள், நம்ம பிரெயின் நம்ம என்னென்ன காரியங்கள் சிறு வயது முறையில் நம்ம வளர்கிறோம். சில அப்பா அம்மா நம்மளை சுற்றி நடக்கிற சுச்சுவேஷனை பார்த்து சில காரியங்கள் நம்மளுடைய இது எல்லாமே தாட்ஸ், டிசிஷன் மேக்கிங், அப்புறம் கத்தருக்குள்ளே வளர்கிற காரியங்கள் எல்லாமே நம்ம இது பண்ணுறோம். ஆனால் ஒரு மிஷினுக்கு நீ எல்லாத்தையுமே நீ ஃபீட் பண்ணுற. யூ ஹாவ் டு கமாண்ட், யூ ஹாவ் டு கிவ் த இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கம்ப்யூட்டர். ஓகேவா? பேஸ்ட் அப்பான் யுவர் டிசிஷன், யுவர் கமாண்ட் ஒன்று தான் அது என்ன முடிவு எடுக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஓகே. என்னென்ன கமாண்ட் என்னென்ன காரியங்கள் செய்யறதுக்கு நீ ஃபீட் பண்ணுற வரைக்கும் ஓகே. அதே ஒரு கான்சியஸாக ஒரு உணர்வுள்ள ஒரு இயந்திரமாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண போதான், லேர்னிங், ரீசனிங், ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். இது எல்லாத்துலேயுமே லிட்டில் பிட்டாக டச் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த காரியத்தை நம்ம என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு மனுஷனுக்கும் ஒரு இயந்திரத்திற்கும் உள்ள ஒரு போராட்டம் இப்போ நடந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட், ஓகே, நம்ம பிரெயினோட சைஸ் 1.3 கிலோகிராம் தான் இருக்கும். 1.3 to 1.4. அட் த ஏஜ் ஆஃப் 5ல இதோட சைஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அட் த ஏஜ் ஆஃப் 25ல நம்மளுடைய க்ரோத், அதாவது நம்மளோட டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட நிதானிக்கிற தீர்மானங்கள் எடுக்கிறக்கூடிய காரியங்கள் அதுக்கு தெரியும்னு சொல்லி நம்ம பிரெயினை பற்றி நம்ம டிஃபால்ட்டாக சில காரியங்கள் ஸ்கூல்ஸில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? நான் ரிசர்ச் பண்ணும்போது சில காரியங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பேர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அனிமல்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன. ஸோ இப்போ பார்ட்டிகல் ஸ்வார்ம் ஆப்டிமைசேஷன், இப்போ பேர்ட்ஸ்லேருந்து ஆண்ட்லேருந்து என்ன கேரக்டர், ஆண்ட் எப்படி இதெல்லாமே பண்ணுது, ஆண்ட் காலனி ஆப்டிமைசேஷன். இந்த மாதிரி என்னென்னா, ஒவ்வொரு கர்த்தர் படைத்த ஒவ்வொரு அனிமல்ஸ்லையும் ஜீவஜந்துக்கள்கிட்டையும் அந்த கேரக்டரிஸ்டிக்காக எடுத்து அதை ரிசர்ச் பண்ணி இது பெஸ்ட்டாக கொடுக்குதா, எந்த சுச்சுவேஷனில் பெஸ்ட்டாக கொடுக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம பிரெயின் தான் எல்லாத்துலேயுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் நியூரான் இருக்குது, 86 பில்லியன்ஸ் நியூரான்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி அது கமாண்ட் எல்லாத்துக்கும் கொடுக்குது. இதில் நம்ம டச் பண்ணால் ஒரு இயந்திரத்தில் நம்ம இதை விட நம்மளே காட்டில் அது பெஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் இப்போ பிரெயின் பேஸ் பண்ணி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இந்த ரிசர்ச்சஸ்லாம் ஆல்ரெடி முன்னாடி ஆதி காலத்தில் தொடங்கப்பட்டது. இப்போ ஒவ்வொன்றா சக்ஸஸ் ஆகிட்டு வருது. ஸோ பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ், நியூரோலிங்க், இலான் மஸ்கை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அவர் இந்த பேபால், ட்விட்டர், அதாவது எக்ஸ், ஸ்பேஸு, ஸ்டார்லிங், ஸோ இந்த மாதிரி காரியங்களில் டெஸ்லா, இந்த மாதிரி காரியங்களை நிறைய அவர் கண்டுபிடிச்சி பண்ணிட்டு வராரு. அதில் ஒன்று பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். ஒரு சிப்பை ஒரு மனுஷனோட மூளையில் நம்ம பதிச்சோம்னா
அந்த கமாண்ட் வந்து சிஸ்டத்துக்கு கொடுக்குமா. இது வந்து யார்? பேரலிசிஸ் பீப்புளுக்கு, பக்கவாதத்தில் படுத்துட்டு இருப்பாங்க, அவங்களால எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. அப்போ அவங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிவ் தேவைப்படுறதுனால ஒரு சிப்பை வந்து நம்ம கார்டெக்ஸ்ன்ற ஒரு பொசிஷன் அந்த பிளேஸில் பேஸ் பண்ணி அதில் மூலயமா ஒரு டிவைஸை கனெக்ட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து டிவைஸ் கொடுத்து அந்த டிவைஸ் நான் என்ன நினைக்கிறேன், என்னை இது பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சில பேரால் பேரலிஸில் பேச முடியாத காரில் கூட அது மிமிக் பண்ணி பேசுறதுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னால் படுத்தே இருந்தாலும் என்னால் என்னது நான் என்ன பண்ணுறேன்றத என்னால் கஷ்டமே இல்லாமல் நான் சொல்ல முடியும். அந்த ஒரு எக்யூப்மெண்ட் அந்த டிவைசஸோட லிங்க் பண்ணி என்னது அந்த சிப்பை பொருத்தி பண்ணுறாங்க. இது ஓகே, பேரலிசிஸ் பீப்புளுக்கு ஓகே. இப்போ ரீசெண்டாக அதில் வந்து ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பிரெயின் பிளேஸ் பண்ண சிப்ஸ் வந்து மூவ் ஆனதுனால அவங்களோட சொல்கிற கமாண்டை வந்து லேட்டாக எடுக்குது. ஸோ அதனால அதை திருப்பியும் ரீஒர்க் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆள் மனசுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே இட்ஸ் ரெக்கார்டபிள். நீ தப்பாக நினைக்கிறியோ, சில தவறுகளை உன்னோட என்ன நினைக்கிறியோ நீ மனசில் பேசுவோம். சில நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு சில காரியங்களை பார்த்தோம்போது நம்ம மனசில் டிஃபால்ட்டாக பேசுவோம். பட் ஆனால் அவங்க இன்ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி ஸ்மைல் பண்ணி சில காரியங்கள்லாம் காமிப்போம்ல, பட் ஆனால் அதுகிட்ட காமிக்க முடியாது. ஸோ அது எல்லாமே நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே காமிச்சிடும். ஸோ ப்ரைவேசின்றது அந்த பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸுக்கு கிடையாது. இதுதான் இந்த சிப்பை பிளேஸ் பண்ணுறது ஒரு ஏஐ. இந்த நுணுக்கமான இந்த சிப்பை வந்து அந்த ஆப்ரேட் பண்ணுறது ரோபோட்டிக் சர்ஜரி இப்போ வந்துருச்சு. எல்லாமே ரோபோட்டிக் ஆர்ம்ஸ் வச்சு தான் என்னது அந்த சர்ஜரி எல்லாமே பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஃபியூச்சரில் என்ன காலத்தில் என்ன ஆக போகுதுன்னா, மனுஷன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை டிவைஸ் எடுத்துக்குது. ஆனால் பின்னாடி காலத்தில் அவன் பண்ண அந்த எல்லா கேரக்டரும் அவனுக்கு காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அவங்க கொடுக்குற கமாண்டை அந்த மனுஷனை ஆக்ட் பண்ண வைக்கிறதுக்கும் வழிகள் உண்டு அப்படின்றது புரியுதாப்பா? இப்போ நான் சொல்கிறதா அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. என்னென்ன என்ன மைண்டில் நினைக்கிறேனோ அந்த இன்ஃபர்மேஷன் வருது. இந்த கிரியேட் பண்ண இலான் மஸ்க் அவர்ன்றவர் இல்லை இப்போ இதை வந்து இதை அகைன்ஸ்டாக மாற்றலாம் அப்படின்னு அவருக்கு தாட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சரில் அவங்க யார் யார் பொருத்தப்பட்டாங்களோ அவங்களுக்கு இது என்னது மிகப்பெரிய பாதிப்பு. ஸோ இதுலேயும் இருக்குது பாதிப்பு. நெக்ஸ்ட்டு பயோ கம்ப்யூட்டர். இப்போ லாஸ்ட் March 31 இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்யூட்டருக்குள்ள பிரெயினோட நியூரான் செல்லை இன்ஜெக்ட் பண்ணி அது வந்து நார்மல் கம்ப்யூட்டரை காட்டிலும் நல்லா ஃபாஸ்டஸ்ட் இவால்வேஷனோ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளமோ சால்வ் பண்ணுறதுக்கு அதால் முடியும் சொல்லி ஆஸ்திரேலியாவில் இது லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ சேல்ஸ்க்கு வரப்போகுது. ஸோ இது பயோ கம்ப்யூட்டர் நம்மளுடைய பிரெயின்லேருந்து எடுக்கப்பட்ட செல். தேர்ட் ஒன், நம்ம எல்லாம் உடம்புல எல்லா பார்ட்ஸையும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியும். எல்லாமே ஹார்ட்டோ ஐயோ வாட் எவர் லிவர் என்ன வேணாலும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஆனால் பிரெயினை டச் பண்ணால் அவ்வளோதான். அதையும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியுமான்னு 1950 ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக செர்ஜியோன்றவர் ஜெர்மனிக்காரர் வந்து என்னால் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இதுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. என்னன்னா அதுக்கு ஒரு பிரெயின் பிரிட்ஜுன்னு ஒரு ஏஐ மிஷின் தான். மனுஷன் யாரும் அதை வந்து 2 தலையை கட் பண்ணி பண்ண போகிறதில்ல. அதாவது மூளை சாகு உள்ள ஒரு மனுஷனுக்கும் பக்கவாதத்தில் ஒரு மனுஷனுக்கும் அவங்களோட ஹெட்டும் இவங்களோட ஹெட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணனா அவங்க வாழ முடியும்னு. இது சாத்தியமா? போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் அது முடியும்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் எப்படிலாம் யோசிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள். நம்ம மண்டேல இதை கட் பண்ணிட்டாலே அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளை இதையும் அனிமல்ஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்காங்க. அனிமல்ஸோட எல்லா அனிமல்ஸ் பண்ண பார்த்த ஒவ்வொரு அனிமல்ஸுமே என்னது டெத்தாக தான் இருக்குது. ஸோ பிரெயினை டச் பண்ண முடியாது, நான் ஹெட்டை வேணால் டச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இப்போ ஹெட் இதில் இந்த பிரெயின் பிரிட்ஜ் ஏஐ வந்து வித்தின் 8 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த இது பண்ணிடும். ஆனால் இன்னி வந்து அதுக்கு அப்ரூவலோ இந்த காரியங்களோ இன்னும் வாங்கலை. ஸோ அதை நாங்கள் பண்ணுவோம்னு சொல்லி அது அந்த ஒரு ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு. அதாவது ஹெட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகேவா? இதுவும் சாத்தியமானு வச்சுக்கோங்க. எந்த லெவலுக்கு நம்ம ரிசர்ச் போயிட்டுருக்கு, நம்ம பிரெயினை பேஸ் பண்ணி எந்த லெவலுக்கு ரிசர்ச் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டோம். இப்போ என்னது நம்ம இதெல்லாமே பிரெயினில் டச் பண்ண சில காரியங்கள், ஏஐ யூஸ் பண்ணுற காரியங்கள். நெக்ஸ்ட் என்னது ஹியூமனாய்டு ரோபோட். நம்மளை மாதிரியே 2 கை 2 கண் எல்லாத்தையுமே வந்து என்னது கிரியேட் பண்ணி அதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுன்றது என்னது கொடுத்து ஹியூமனாய்டு ரோபோட்டை ஃபஸ்ட்டு ஹியூமனாய்டு ரோபோட் சோஃபியான்றது வந்துட்டு அடுத்து அமேகா, இன்னும் நிறைய காரியங்களில் ஹியூமனாய்டு ரோபோட் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் அதுக்கு என்னன்னா நார்மலாக மனுஷன் யோசிக்கிற மாதிரி அது திங்கிங் இல்லை.
நம்ம என்ன கொடுக்குறோமோ, நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த காரியத்திலேருந்து அது இவால்வேட் பண்ணி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க், என்எல்பி இந்த கான்செப்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த இட் வில் கிவ் த சம் ரிசல்ட்ஸ் அப்படி தான் தருது. அந்த அதுக்கு அடுத்த லெவல் இப்போ ஏஜிஐ வந்துட்டாங்க. அது டைப்ஸ் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஏஐ, அதாவது ஆக்சுவலாக 10 ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ நம்ம மூணு ஸ்டேஜ் போதும். நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கோம்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்ன்ற கான்செப்டில் இருக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் இந்தந்த பர்பஸ்க்காக இந்தந்த காரியங்களில் நான் வந்து இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அந்தந்த காரியத்தில் ரோபோட் கிரியேட் பண்ணுறது ஆர்டிஃபிஷியல். இது வந்து வீக் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் பண்ணும். நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அட்ஸ் லைக் ஏ ஹூமன் மாதிரியே அது திங்க் பண்ணி தானாக முடிவெடுக்க அதால் முடியும்னு சொல்லி ஏஜிஐ வந்து யோசிச்சிருக்காங்க. அதுவும் லாஸ்ட் இந்த மார்ச்சில் சைனாவில் அதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. அது டாங் 2.0ன்னு சொல்லிட்டு அதையும் இப்போ பண்ணிட்டாங்க. அதாவது 6 இயர்ஸ் ஓல்டுக்கு அதை வந்து மைண்டை யோசிக்க வைக்கிற மாதிரி அதால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏஜிஐ வந்து ஹியூமனாய்டு ரோபோட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா ஏஎன்ஐலையும் ஏஜிஐலையும் இருக்கோம். இன்னி ஏஎஸ்ஐ, அதாவது சூப்பர் இன்டெலிஜென்ஸ்க்கு இன்னி போல எல்லா காரியத்திலையும் ஒரு ரோபோட் இருந்து எல்லாத்துலேயும் அது டிசிஷன் மேக் பண்ண போகுது. ஸோ அதுதான் ஏஎஸ்ஐ. அது இன்னி நம்மளுக்கு இன்னி வரல. ஸோ இது ஃபியூச்சரில் இது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து நிறையா ஸ்டேஜஸ் வந்து ஏஐ இருக்குது. ஸோ அது இன்னும் போக வேண்டாம். நம்ம இருக்கிறது இப்போ இந்த ஏஜிஐ மட்டும். ஏஜிஐ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் இன்னும் அதை காம்படிட் பண்ணி நிறையா கண்ட்ரிஸ் வந்து ஏஐ வந்து இப்போ போட போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம இருக்கிறோம் ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நேரோ ஏஐ என்னென்னா சேட்பாட்ஸ் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே ChatGPT யூஸ் பண்ணுறோம் தானே. எதுக்கு? கூகுளை விட பெட்டர் ரிசல்ட் வர்றதுக்காண்டி. அது என்னப்பா, கூகுளில் நீ தேட்டு சில காரியங்களை உனக்கு 10 லிங்க்ஸாக வந்து ஒரு ரிலவன்ஸ் ரேங்க் கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் ChatGPT எக்ஸாக்டாக இதுன்னு சொல்லி உனக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அது வந்து ChatGPT, அது வந்து ஒரு ஓப்பன் ஏஐ. ஸோ அது வந்து கையில் நீ இப்போ வச்சுருக்க எல்லாருமே இப்போ யார் கையில் ஏஐ வச்சுருக்கோம். எதில்? மொபைல் ஃபோனில். அண்ட் தென் க்ராக்ன்றது எலான் மஸ்கோட சாட்பாட். இது என்னன்னா கம்பேரிங் டு ChatGPT விட எக்ஸாக்டாக ஒரு பர்டிகுலர் பர்சனை பின் பாயிண்ட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குமா. இந்த மாதிரி என்னோட வெப்சைட் இருக்குது, இந்த மாதிரி என்னோட ஆர்டிகல்ஸ் இருக்குது, இந்த மாதிரி என்னோட யூடியூப் இருக்குது, எல்லாத்தையுமே நீ தான் டேட்டாஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுற. ஓகேவா, இந்த டேட்டாஸை வச்சு தான் நிறையா லாங்குவேஜ் மாடல் யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இந்த டேட்டா வேறு எங்கே இருந்தும் வரல. உன் கையில் இருக்கிற ஃபோனில் இருந்தோ நீ ஆல்ரெடி கிரியேட் பண்ண இன்டர்நெட்லேயோ ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணவங்க பேப்பரோ விக்கிபீடியாவோ எல்லா டேட்டாஸும் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி தான் அது வந்து ரிசல்ட்ஸை கொடுக்குது. சரிங்களா? ஸோ ரிசல்ட் வேறு எங்கேயும் வரல. அந்த டேட்டா எடுத்து சில ப்ராசஸிங் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குது. அடுத்தது வரும் வாய்ஸ் அசிஸ்டன்ட். எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்ரீவி, அலெக்சாண்டர் எல்லாமே நம்ம வாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ரிப்ளை பண்ணுது. அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், ஸ்பாட்டிஃபை, இது எல்லாமே என்னது? இது எல்லாமே ஏஐ தான். நீ கையில் வச்சிருக்கல. இப்போ கூகுளும் நீ இந்த சர்ச் பண்ணி பார்த்தோன்னா முன்னாடி பேஜ் ரேங்க் டெக்னிக் இருக்கும், இப்போ பிரெயின் ரேங்க் டெக்னிக்னு இருக்கும். அதில் ஓவர்வியூ, ஏஐ ஓவர்வியூ என்னன்னு ஒன்று காமிக்குது, கீழே என்னது லிங்கிங் எல்லாம் காமிக்குது. ஓகேவா, இது ஏஐயோட ஓவர்வியூ. இதுன்றதை எடுத்துக்கோ, பின்னாடி வர லிங்க்ன்றது என்னன்றது நீ படித்து பார்த்துக்கோ. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அந்த ஏஐஸில் வந்து நிறையா என்னை விட பெஸ்ட்டாக பண்ணணும், மனுஷனை விட பெஸ்ட்டாக எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும், நான் தேடி படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, எனக்கு எல்லாமே பெஸ்ட்டாக எனக்கு கரெக்டான ரிசல்ட்ஸ் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது ஏஐயோட வேலை எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்மளோட ஹியூமன் பிஹேவியருக்கு நம்மளுக்கு கொடுக்குற அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே சாட்பாட்ஸில் இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே இப்போ மோஸ்ட்லி சாட்பாட்ஸ், அமேசான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருப்பேன். சர்ச் இன்ஜினில் எல்லா சர்ச் இன்ஜின்லையும் மோஸ்ட்லி ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே உன் கையில் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். நான் சொன்னேன்ல, நேரம் ஏஐ போகிற ஒரு பர்டிகுலர் டாஸ்க் தான் இந்த காரியத்தை பண்ணுறதுக்கு. இப்போ எனக்கு என்னென்னா, நான் டேட்டாவை தேடி இந்த டேட்டா கூடுன்னு சொல்கிறது ஒரு சேட்பாட். நான் இந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னோட வாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது ஒரு ஏஐ. அதே மாதிரி நான் என்னுடைய சர்ச்சிங்கில் நான் வந்து அமேசான் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு கார் இன்றைக்கி நான் வாட்ச் நான் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் வேணான்ட்டு நான் போயிருந்தேன்னா, அடுத்த நாள் நீ பார்க்கும்போது உன்னோட வாட்ஸ் ரிலேட்டடாக இன்ஃபர்மேஷன் தான் வந்து நிற்கும். ஏன்னா நீ வாங்குன்னு வாங்குற வரைக்கும் விட மாட்டாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு காரியத்துலையும் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்ன்றது சைனாக்காரவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 3 இயர்ஸ் ஓல்டாக ஒரு இதை வந்து ஒரு மனுஷனாக இது மிமிக் பண்ணி அவளால் திங்க் பண்ண வைக்க முடியும் சொல்லி லாஸ்ட் இயரை லான்ச் பண்ணாங்க.
இப்போ ரீசெண்டாக 6 year oldக்கு அதுலேருந்து கேப்பபிலிட்டி எடுத்து எப்படி நம்ம சின்ன வயசுலேருந்து என்னது வளரும்ல, ஒரு குழந்தை எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம்ல, அப்படி 3 yearsக்கு அப்புறம் 6 years oldக்கு இப்போ வந்து மனுஷனால் பண்ண முடியும்னு சொல்லி லாஸ்ட் 31st வந்து லான்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ பின்னாடி ஃபியூச்சராக ஏஐ இங்கே நம்மளுக்குள்ளே வர்றது, இது இப்போ கையில் ஃபோனாக இருக்குது, பின்னாடி இது நம்ம மனுஷனாக அது வந்து உட்காரதுக்குரிய வாய்ப்புகள் அது இருக்குது. ஸோ இது அதர் ரோபோட்ஸ் என்னென்ன நிறையா இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. மெடிக்கல் ஃபீல்டில் ரோபோட்டிக் சர்ஜரிக்கு அதில் வந்து மனுஷனுக்கு கம்பேரிட்டிவாக இல்லை, பெஸ்ட்டாகவே கொடுக்குது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் அண்ட் தென் அக்ரிகல்ச்சரில் ஹியூமனாய்ட் ரோபோட், ஃபஸ்ட்டு ஹியூமனாய்ட் சோஃபியா, இது பிளஸ் யூ டு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு போதகராக நம்ம போய் முன்னாடி நின்னோமா நம்மளுக்கு ஆசீர்வாத வசனம் சொல்லுமா, பிளஸ் யூ டூன்னு சொல்லி ஜெர்மனிக்காரங்க கண்டுபிடிச்சது அந்த 5th one. அண்ட் தென் இது லாஸ்ட் ஒன் என்னென்னா செக்ஸ்டால் அப்படின்னு சொல்லி சைனாக்காரங்க வந்து அகைன்ஸ்டாக கர்த்தர் நம்ம பரிசுத்த பந்தத்தில் அந்த காரியத்தில் இது பண்ணுறது கொலைச்சலாக அகைன்ஸ்டாக பண்ணுறது, இதை வந்து செக்ஸ்டாலை க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு ரோபோட்டாக அதை வந்து விற்கிறதுக்கு வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த காரியங்கள்லாம் நம்மளுக்கு சில காரியங்கள் அகைன்ஸ்டாகவே, இன்னும் எலான் மஸ்க் வந்து பேபி வந்து கேர் பண்ணுறதுக்கு ஒரு ரோபோட் கேர் பண்ணும், எக்கும் ஸ்பெர்மும் வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஆனால் இட்ஸ் ட்ரூ ஆர் சில பேர் ஃபால்ஸ்ன்றாங்க, தெரில. எந்தெந்த காரியங்கள்லாம் மனுஷனால் பண்ணவே முடியாது, அதாவது மனுஷனை ஒரு ஐடியில் உட்கார வச்சுட்டு அந்த மிஷின் எல்லாமே செய்ய போகுது, அது டேக் ஓவர் பண்ண போகுது. இது நம்ம கர்த்தர் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன பண்ணுறோம், என்னால் முடியாதுன்னு சொல்லி எல்லா கமெண்டையும் கொடுத்து என்னது அது ஆண்டு கொள்ள வைக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சோசியல் மீடியா பற்றி நம்ம இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருந்தோம். சோசியல் மீடியா தான் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக். இதில் மொபைல் எத்தனை பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறோம், அண்ட் தென் கம்ப்யூட்டர் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா மொபைல் தான் 80% ஆஃப் சோசியல் மீடியா. சோசியல் மீடியானா என்னது, யூடியூப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது எல்லாமே. இதில் இருக்கலே டாப் மோஸ்ட் யூஸ் பண்ணுறவங்க யார் தெரியுமா, இந்தியா தான் சோசியல் மீடியாவில். நெக்ஸ்ட் என்னது, டாப் மோஸ்ட் இந்தியா தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 491 million வந்து இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இருக்கிற பாப்புலேஷன் வந்து 1.46 billion. இதில் சோசியல் மீடியா நம்ம இந்தியா தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சமயம் ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கையில் கிடைச்சாலும், அடுத்த இது பார்க்கும்போது நம்ம மூளையை மலங்கடிக்கிறதாய், நம்மளை அடிமைக்குள்ளே தள்ளுகிறதாய், இன்னும் நம்ம பாவத்தில் இழுக்கிறதாய், இந்த காரியத்துக்கு என்னது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட் பேக் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்ட்டின் ஹூப்பர் மொபைல் ஃபோனோட ஃபாதர் ஆஃப் மொபைல் ஃபோன். இவர் என்னன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் மொபைலை வச்சு பார்த்துட்டு அவரே வந்து ஃபீல் பண்ணி அந்த சொல்லியிருக்காரு, ப்ளீஸ் பீப்புள்ஸ் டேக் ஆஃப் தேர் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் மார்ட்டின் கூப்பர் டோன்ட் ஸ்லேவ் டு யுவர், யாராட்டு கண்டுபிடிச்சவங்க இதில் வந்து அடிமையாகாதுன்னு சொல்லுவாங்களா, அதை கண்டுபிடிக்கிறதே அதிகமாக யூஸ் பண்ணணும்னு. பட் இவர் இஸ் அ குட் ஒன்லி. அவர் தான் சொல்லியிருக்காரு, டோ நாட் பி ஸ்லேவ் யுவர் ஃபோன், அதில் வந்து அதிகமாக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னது எல்லார் பீப்புளுக்கும் வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த மொபைலில் இப்போ என்னென்னா நம்ம என்ன ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்மளுடைய ஃபீலிங்ஸை, நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸை, நம்மளுக்கு இந்த காரியங்கள் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக ஃபோன் எடுத்துகிட்டு நின்னது டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். யார்கிட்ட, மனுஷங்கிட்ட கேட்கல, யார்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டோம், மொபைல் ஃபோன்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நீ கேட்குறதுனால இப்போ என்னென்னா உன்னுடைய டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ணப்படுது. மெயின் நீங்கள் முக்கியமாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, உன்னுடைய நீ டேட்டாஸ் எல்லாமே நீ என்னென்ன வாட்ஸ்அப்பில் நீ அனுப்புறியோ, ஜிமெயிலில் அனுப்புறியோ, வாட் எவர் இட் இஸ், எல்லாமே டேட்டா சென்டரில் உனக்கு சேவ் ஆகும். நம்ம இந்தியாவில் 153 டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த டேட்டா சென்டர்லாம் உன்னுடைய முன்னாடி வந்து கம்மியாக இருந்ததுனால உன்னோட டெலிட் பண்ண சொல்லுவோம். இப்போ கம்மி பண்ண மாட்டாங்க. நீ உனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீ டெலிட் டு எவ்ரி ஒன் கொடுக்கலாம், ஆனால் அந்த டேட்டாஸ் அவனோட கம்பெனியில் தான் இருக்கும். அதே மாதிரி நீ ஃபோட்டோ இந்த இதில் எடுத்துருப்ப, 1 இயருக்கு அப்புறம் மெமரின்னு சொல்லி வரும். நான் ஃபோட்டோவை டெலிட் பண்ணியிருப்பேன், ஆனால் என்னது அந்த 1 இயர் மெமரியில் அது வந்து கொண்டு வந்து உன்னை பாப்பப் பண்ணி காட்டும். என்ன காட்டும், இந்த வருஷம் இங்கே போனீங்கல்ல, இங்கே ஃபோட்டோ எடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி என்னது உன்னுடைய டேட்டாஸ் எல்லாமே அந்தந்த நீ எந்தெந்த யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் எல்லாம் அதில் எல்லாமே சேவ் பண்ணப்படுது. ஸோ நீ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன டேட்டாவை நீ அனுப்பணும், என்ன டேட்டாவை அனுப்பக்கூடாதுன்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு ரீசெண்டாக ஒரு சாட் பாட்ஸில் யூஎஸில் சேர்ந்த ஒருத்தவர்
யூஎஸில் சேர்ந்த ஒரு 14 இயர்ஸ் பாய் வந்து சேட் பாட்டில் லவ் பண்ணி என்னது சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா இவரோட வந்து அந்த லோன்லினஸ்க்கோ எதுக்கோ சம்திங் அவர் சேட் பாட்டில் அவரோட கம்யூனிகேட் என்னது டேனுன்ற ஒரு ஏஐயோட ஓகேவா அந்த இது கம்யூனிகேட் பண்ணி ஒரு லேடி மாதிரி அது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னது ரிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். உங்களை வர சொல்கிறாங்க, வரல, அதனால என்ன வரலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாப்ல சூசைட் அட்டன் பண்ணிட்டாப்ல. நீ சூஸ் பண்ணுற இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதுக்காக நீ சேட்பாட் யூஸ் பண்ணுற, எதுக்காக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற, வாட்ஸ் அ பர்பஸ் யூ ஆர் டேக்கிங் த மொபைல் ஃபோன் அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா அது ஒன்றையே அழிச்சிடும். அந்த காலத்தில் ஃபோன் இருக்கிறது ஓகே, ஃபோன் வந்து கம்யூனிகேஷன் எங்கேம்மா இருக்கேன்னு அந்த அப்படி இருந்தது போய் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியுன்ற லெவலுக்கு சில யூத்து தான் மெயின். ரொம்ப அடிமைத்தனம் பட்டவர்களாய் ஓகேவா, அடிமையிலேருந்து மீள கூட முடியாத லெவலுக்கு அவங்க வந்து என்னது அதில் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு பிரெயின் டிரான்ஸ்மிட்டர் ஒன்று இருக்கும், அதாவது என்னோட ஹாப்பி ஹார்மோன் சொல்லுவாங்க. நான் வந்து என்னது ஒரு ஹாப்பியாக இருந்தேன்னா என்னோட வந்து இந்த டோப்பமைன்ற ஒரு ரிலீஸ் ஆகுமா, லைட்டாக ரிலீஸ் ஆகுமா. அது எப்படின்னா எனக்கு நான் பிடிச்ச நான் குக் பண்ணேன், எனக்கு இது சாப்பிட நல்லா பிடிச்சதுன்னா எனக்கு அப்போ ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். ஏதோ ஒன்று சக்ஸஸாக நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னது அப்போ ஒரு ஹாப்பி மேன். இதே எல்லாம் ஃபிசிக்கலாக நீ பண்ணும்போது அந்த ரிலீஸ் ஆகிற அந்த டோப்பமைன் இட்ஸ் குட் ஃபார் யூ. ஆனால் இப்போ நீ வந்து மொபைல் ஃபோனில் பார்க்குறேல, இல்லை எனக்கு எதுவுமே இல்லைனாலும் எனக்கு இன்னைக்கு வேலையே இல்லைனாலும் என்னது மொபைல் ஃபோனில் ஏதாச்சும் ஷார்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன யூடியூப், அடுத்து வாட்டர், அதெல்லாம் என்ன பண்ணுறேன் நீ ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும் நினைப்பா உன்னை 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே உன்னைய அது இழுத்துருக்கும் ஓகேவா. அப்பையும் அதோட டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நீ வந்து அது வேணும்னு நினைக்கிற உன் மைண்டு, ஆனால் என்னது உன்னால் முடியாது. அது என்னது அது டேக் ஓவர் பண்ணிடுச்சு. அது டோப்பமைன் கேட்டு ரிலீஸ் ஆகி எனக்கு நீ பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு என்னது ஒன்றுமே இல்லைனாலும் நீ பண்ணியே ஆகணும். சராசரியாக ஒரு மனுஷன் ஒரு ஃபோன் எத்தனை டைம்னா 58 டைம்ஸ் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறானா. ஸோ இப்போ நம்ம ஃபோனை எப்படி யூஸ் பண்ணுறோன்றது நீங்கள் பாருங்கள், எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எதில் அடிக்ஷன் எவ்வளோ, சோஷியல் மீடியா எவ்வளோ அடிக்ஷன் எவ்வளோ இருக்கும்னா 31% வந்து ரொம்ப ஹைலி அடிக்டடாக இருக்குமா, 59% வந்து அதில் இது இல்லாமல் வாழவே முடியாதுன்ற லெவலுக்கு சோஷியல் மீடியாவில் இருக்காங்களாம். ஸோ நம்ம இந்தியாவில் இவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து இன்ஃபர்மேஷன் அவங்க வந்து நம்ம கவர்மெண்ட் ரூல் எடுத்ததை பேன் பண்ணலாம். நிறையா கண்ட்ரியில் யூடியூப்பெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இதெல்லாம் தேவையில்லாத காரியம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்னது இதெல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். வேணும்னா படிச்சு கற்றுக்கோ, வேணும்னா அப்பா அம்மா கிட்ட கற்றுக்கோ, வேணும்னா காலேஜில் போய் லைப்ரரியில் படிச்சுக்கணும். இந்த காரியத்தெல்லாம் ஒரு டைரக்ட் பண்ணேன்னா நீ பெட்டராக தான் இருப்பேன். என்னன்னா ஒரு 5 நிமிஷம் கூட உன்னால் படிக்க முடியாது. அப்படியே லெவலுக்கு என்னது உன்னுடைய நீ யூஸ் பண்ண இந்த மொபைல் ஃபோனால் உன்னுடைய மெமரிஸ் தான் நீ தான் லேக் ஆகிட்டு இருக்க ஓகேவா. இது ஒரு லெவல் அடிக்ட் ஆகி என்ன ஆகும்னா, நீ ட்ரக்ஸ் வந்து யூஸ் பண்ணோம்ல, ஹெரோயின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் லெவலுக்கு ஓகேவா, அது இல்லாமல் நான் வாழவே முடியாது. சூசைடல் தாட் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துருமா. ஸோ நான் நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, இந்த ஏஐ காரியங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா. ஸோ எல்லாரும் வார்ன் பண்ணுறது டு அவாய்ட் டு ஷேர் த பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஈவன் இன் ஜாட் ஜிப்டி. இப்போ ரீசெண்டாக எல்லாரும் ஜிப்ளியில் போய் ஃபோட்டோ அனுப்பியிருப்பீங்க நிறைய பேர். அது என்ன சொல்கிறாங்கன்னா சைபர் கிரைம் இதுவே வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஃபியூச்சராக உங்களே மாதிரியே ஒரு ரோபோட் கிரியேட் பண்ணி உங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீ உன்னுடைய மொபைலில் இப்போ உன்னுடைய ஜிமெயில் இல்லாமல் உன்னுடைய சேவ் ஆகுது, உன்னுடைய பர்சனல் நம்பர் இல்லாமல் உன்னுடைய டேட்டாஸ் எதுவுமே பண்ண முடியாது. ஃபியூச்சரில் என்ன சொல்கிறாங்கன்னா நீ பார்த்த அந்த காட்சிகள், நீ பார்த்த தவறுகள், நீ செய்த தவறுகள் எல்லாத்தையுமே உனக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து உன்னை பிளாக்மெயில் பண்ணுறது கூட ரோபோட் ரெடியாக இருக்கும் அப்படின்றது சொல்லப்படுது ஓகேவா. அதான் முன்னாடியே சொல்லிட்டு வேதம், கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, சகலமும் எனது வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நீ நினைக்கிற நான் தனியாக செல்ஃபோன் வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இது யாருக்கும் தெரியாதுன்னு, நீ ஏன் அது உனக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து ரெக்கார்டபிள்ன்றது, எல்லாமே ரெக்கார்டபிள், எல்லாமே உன்னையே பின்னாடி என்னது நம்மளை இழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். ஸோ யூத் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மொபைல் ஃபோனை ஹேண்டில் பண்ணுங்கள். இது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். சராசரியாக ஒரு மனுஷன் வந்து இப்போ வந்து மொபைல் ஃபோன் எவ்வளோன்னா 3 to 4 hours யூஸ் பண்ணுறாங்களாம். அவ்வளோலாம் தேவையில்லை. இதை எடுங்க 3 to 4 hours இதே வரை இருங்க. பீஸ் ஆஃப் மைண்ட், இதில் ரிவார்ட் நிறையா இருக்குது. இதில் நம்ம கேரக்டர் ரிவீல் இதே சர்வே பண்ணியிருக்காங்க. இந்த டோப்பமைன் ரிலீஸ் பண்ணுறாங்களே நார்த்தன் அமெரிக்காவில் 8 to 18 years ஓல்டுக்கு
அதாவது பைபிளை ஒன் டைம் படிக்கிறவங்களுக்கும் ஃபேசினேட்டிங்காக, அதாவது ரொம்ப ஆர்வமாக படிக்கிறவங்களுக்கும் டோப்பமைன் எவ்வளோ ரிலீஸ் ஆகுது, அதனால அவங்களுக்கு என்ன அப்படின்றத சர்வே பண்ணி பார்த்ததுல நல்ல கேரக்டர்ஸ் நல்ல ஹை பீக்கில் அது வந்து என்னது வந்திருக்குன்னு சொல்லி நார்த் அமெரிக்கானில் அந்த ரிசர்ச் பண்ணவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ இதில் போய் டோப்பமைன் ஆர்டிஃபிஷியலாக டோப்பமைனுக்குள்ளே போய் ரிலீஸ் பண்ணுறது அந்த காரியத்தில் மாட்டிக்க வேண்டாம். உனக்கு எது தெரியலையோ அது பாவத்தில் இருக்கிற, அதாவது சின்ன ஏதோ ஒரு காரியங்கள் வந்திருக்கும், நீ அது தெரியாமல் நீ கிளிக் பண்ணியிருப்ப, அடுத்தடுத்து நீ பார்த்துருப்ப. அந்த காரியங்கள் தயவு செய்து இனிமேல் அப்படி இருந்ததுன்னா அதை பார்க்க வேண்டாம். அதுக்கும் நிறைய ஆப் வந்திருக்கு. கவர்னன்ட் ஐன்னு சொல்லி ஒரு ஆப் வந்திருக்கு. நீ என்ன பார்க்குறியோ, உனக்கு யார் உனக்கு லீடிங்காக ஒரு உன்னைய வழி நடத்துகிறவங்களா அவங்க அப்பா அம்மாவா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீ கொடுத்துட்டேன்னா நீ என்னென்ன பார்க்குற இன்ஃபர்மேஷன் கூட அவங்க அப்பா அம்மாவுக்கு பேரண்ட்ஸ்க்கு போகுமா. இப்போ உன்னைய நீ பரிசுத்தில் நான் தப்பான என்னையும், ஏன்னா இந்த ஏஜ் ஹார்ட்டாக நம்ம பிளட் இதாக இருக்கிற நேரத்தில், இந்த நேரத்தில் நம்ம என்னது ஈஸியாக தப்பு பண்ணுறக்கூடிய நிறையா சான்சஸ் உண்டு. ஸோ இந்த காரியத்தில் இல்லை, நான் வந்து வருகை சமீபம், அவருக்கு எல்லாத்துலையும் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். அதுக்கு முன்னாடி இது கணக்கு ஒப்புவிக்க போகுது, நம்மளை பற்றி சொல்ல போதான், நம்மளை பற்றி யார் என்னன்றது டீட்டெயிலாக எல்லாமே சேவ் ஆகிருக்கு. ஸோ பி கேர்ஃபுல். நீ செல்ஃபோன் யூஸ் பண்ணுறது இந்த லிமிட்டுக்கு நான் போக மாட்டேன். காலையில் 1 மணி நேரத்துக்கு, காலையில் எந்திரிச்சு 1 மணி நேரம் பார்க்கக்கூடாது, தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் பார்க்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தூங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த காட் ஃபாதர் ஆஃப் ஏஐ. இவர் என்ன கூகுளில் ஒர்க் பண்ணார், இவர் நிறையா நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு, இவரும் பீப்புளை வார்ன் பண்ணியிருக்காரு. இப்படி நடக்க போகிறதுனால பின்னாடி நம்ம ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் அவர் என்னது அந்த கூகுள்லேருந்து குவிட் பண்ணிட்டு பீப்புளுக்கு வந்து ஏஐ பற்றி என்னது வார்ன் பண்ணிகிட்ருக்காரு. காட் ஃபாதர் ஆஃப் ஏஐ வந்து ஜெஃப்ரி. ஸோ ஏஐ இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். எலான் மஸ்கே அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, என்னது இட்ஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ் தென் நியூக்ஸ். அப்படின்னா என்னது ஒரு நியூக்ளியராக அந்த போருக்கு அந்த லெவலுக்கு அதை காட்டிலும் என்னது ஒரு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவரே, ஏன்னா இவர் நிறைய ரோபோட் இவர் தான் கிரியேட் பண்ணுறாரு, நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் அப்படி நடக்க போகுதுன்னு இவரே வார்ன் பண்ணியிருக்காரு. இன்னொரு காரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, இது வரைக்கும் நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணது ப்ராட்பேண்ட், ஓகேவா, அதை யூஸ் பண்ணியிருப்போம். இவர் வந்து ஸ்டார் லிங்க்னு சொல்லிட்டு சேட்டலைட் மூலயமா உனக்கு சிக்னல் கிடைக்கிறதுக்கு என்னது இன்டர்நெட்டை ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு, ஓகேவா. இன்னும் ஸ்டில் 37% பீப்புள் வந்து இன்டர்நெட் இல்லாமல் இருக்காங்கன்றத அதை கருத்தில் கொண்டு இவர் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. இப்படி நீ பண்ணுறதுனால உன்னுடைய டேட்டாஸ் எல்லாமே சேவ் பண்ணப்படும். யார் லீடிங்காக இருக்காங்களோ, இப்போ இலான் மஸ்க்னா அவங்க கீழே கண்ட்ரோல் வரும். இந்த நம்ம ஸ்டார்லிங்கோட அந்த சேட்டலைட்டை ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க நம்ம இதில் ஏர்டெல், ஓகேங்களா. ஸோ அதாவது நான் வார்ன் பண்ண விரும்பலை, அதாவது என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏதோ டெக்னாலஜி வரட்டும், வாட் இஸ் யுவர் லிமிட். நான் இந்த இதை யூஸ் பண்ணும்போது என்னோட லிமிட் என்ன, ஒரு சைல்ட் ஆஃப் காடாக என்னுடைய ஐடென்டிட்டி என்ன, நான் இவங்களோட பிள்ளையா, என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத நீ தீர்மானிச்சிருந்தேன்னா நீ அந்த காரியத்துக்குள்ளே போக வாய்ப்பு கிடையாது. கர்த்தர் என்னது சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு தான் சொல்லியிருக்காரு. அதை ஆண்டு கொள்ள விடாதீங்க, ஓகேவா. நீ பண்படுத்தணும், நீ தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. நீ என்ன பண்ண, என்னால் அனலிட்டிக்கல் மைண்ட் சும்மா கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ண இன்வென்ஷனை இப்போ நம்ம எதுவுமே வேலை செய்ய முடியாதுன்னு அந்த ரோபோட்டை நீ கொண்டு வந்து நீ தான் நம்மளுக்கு தான் என்னது அகைன்ஸ்டாக இந்த காரியங்களை எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வரதான் போது இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் நீ உன்னுடைய பரிசுத்தத்தில் நீ தெளிந்த புத்தியர்களாக இருந்து எல்லாத்துலேயும் நடக்கும்படியாக நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.